அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி ரம்லானின் சிறப்புகள் அப்படின்ற தலைப்பில் நம்ம ஹதீஸ்கள் பார்த்துட்ருக்கோம் இல்லையா. அதில் இன்றைக்கி நம்ம 9வது ஹதீஸ் இந்த அமல்களின் சிறப்புகள் அப்படின்ற புக்கிலேருந்து நம்ம பார்க்கலாம். நோன்பை விடுவதன் தீமை. ஹல்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பதாவது: எவர் ரமலான் மாதத்தில் மார்க்க சம்பந்தமான எந்த காரணமுமின்றி நோயின்றி வேண்டுமென்றே ஒரு நாள் நோன்பை விட்டுவிடுகிறாரோ அவர் ஆயுள் முழுவதும் நோன்பிருந்தாலும் அதற்கு பகரமாக அதனை கலா செய்தவராக ஆகிவிட முடியாது என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார்கள். இந்த ஹதீஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதோட ஹெட்டிங் என்னென்னா, நோன்பை விடுவதன் தீமை. இந்த ஹதீஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நவீன்றார்கள் ஹஜரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறார்கள். என்னென்னா, யார் ரமலான் மாதத்தில் மார்க்க சம்பந்தமான எந்த காரணமும் இல்லாமல் நோய் எதுவுமே இல்லாமல் வேணும்னே ஒரு நாள் நோன்பை யார் விட்டுட்டாங்களோ அவங்க அவங்க ஆயுள் முழுவதும் வச்சாலுமே அது அவங்க கலா செஞ்சவங்களாம் ஆகிவிட முடியாது அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ஹதீஸில் சொல்கிறாங்க. அப்போ பார்த்தீங்களா, நம்ம நோன்புக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இந்த ஹதீஸில் இருக்குதுன்னு பார்த்தீங்களா. நம்ம இப்போது நமக்கு ஏதோ நமக்கு உடம்பு சரியில்லை, ஏதோ நோய் அப்படின்னா பிரச்சனை இல்லை. நம்ம நமக்கு ஏதாச்சும் ரீசன்ஸ் இருந்துச்சுன்னா, தகுந்த வேல்யூவபிளான ரீசன் இருந்துச்சுன்னா ஓகே, அதுக்கப்புறம் நம்ம கலா செஞ்சுக்கலாம். இப்போ கேர்ள்ஸுக்கு இப்போ பீரியட்ஸ் இருந்துச்சுன்னா வைக்க தேவையில்ல. ஆனால் அது நம்ம பீரியட்ஸ்லாம் முடிஞ்சு ரம்லான் இது ஈதுலாம் நோம்புலாம் முடிஞ்சு நம்ம அது நம்ம கலா செஞ்சுக்கலாம். பின்னாடி கேர்ள்ஸுக்கு பீரியட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா வைக்க தேவையில்ல நோன்பு. இருந்தாலும் நம்ம பின்னாடி அது கலா செய்யக்கூடியவங்களா இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். அதுக்கப்புறம் யாருக்காச்சும் வயசானவங்களாம் முடியாமல் இருக்காங்க, நோய் இருக்குது அவங்களுக்கு அப்படின்னா வைக்க தேவையில்ல. அதுக்கப்புறம் அவங்களுக்கு முடிஞ்சால் அவங்க கலா பண்ணிக்கலாம். இல்லைன்னா அது பிரச்சனை கிடையாது, அல்லாஹ்க்கு தெரியும். அப்புறம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்களும் நோன்பு வைக்க தேவையில்ல, அவங்களுக்கு முடிஞ்சால் வைக்கலாம். இல்லைன்னா அவங்க பேபி அவங்க பெற்றுட்டு அதுக்கப்புறம் அதை பின்னாடி கலா செஞ்சுக்கலாம் இன்ஷா அல்லாஹ். அதுக்கப்புறம் குழந்தைக்கு பால் கொடுக்குறவங்க அவங்களும் முடிஞ்சால் வைக்கலாம். அப்படி முடியலன்னா அதுவும் அவங்க பின்னாடி கலா செஞ்சுக்கக்கூடியவங்களா இருக்கலாம் இன்ஷா அல்லாஹ். இந்த மாதிரி இருக்க பர்சன்ஸுக்கு சலுகைகள் இருக்குது. நோன்பு வைக்க தேவையில்ல, அவங்களால முடியலைன்னா நோன்பு வைக்க தேவையில்லை. ஆனால் பின்னாடி அதை கலா செய்யக்கூடியவங்களா இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். நமக்குமே நிறைய நோன்புகள் இருக்கும். பல காரணத்தால் நம்ம விட்டுருப்போம். அதான் இது மாதிரி வேல்யூபிள் ரீசன்ஸ் நமக்கு இருக்கும். ஆனால் நம்ம இந்த நோன்பெல்லாம் கலா செய்யாமல் இருக்கோம். நம்ம கலா செய்யாமல் இருப்போம், இது வரைக்குமே இருப்போம். என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். எனக்குமே நிறைய நோன்புலாம் கலா இருக்குது. இன்ஷா அல்லாஹ் நீங்களும் உங்களுக்கு ஏதாவது நோன்பு கலா இருந்துச்சு அப்படின்னா சீக்கிரம் வச்சிருங்க இன்ஷா அல்லாஹ். நானும் சீக்கிரம் வைக்கணும் இன்ஷா அல்லாஹ். எனக்காகவும் துவா செய்யுங்க, நானும் உங்களுக்காக துவா செய்கிறேன் இன்ஷா அல்லாஹ். இந்த ஹதீஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஹதீஸ் உங்களுக்கு இந்த வீடியோ நம்ம பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த ஹதீஸ் பார்த்தீங்களா, ஒரு நோன்பு நம்ம விட்டுட்டோன்னா நம்ம ஆயுள் வச்சாலுமே நம்ம லைஃப் லாங் வச்சாலுமே அது கலா செஞ்சதாகவே ஆக முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. தான் நம்ம தகுந்த ரீசன், வேல்யூபிள் ரீசன் இல்லாமையே நம்ம வேணும்னே விட்டுட்டா அது நம்ம ஆயுள் முழுசும் வச்சாலும் கலா செஞ்சதாக ஆக முடியாதுன்றாங்க. அதனால் நோன்பெல்லாம் வைக்கக்கூடியவங்களா இருங்க இன்ஷா அல்லாஹ். எல்லோரும் வைப்பீங்கன்னு தெரியும், இருந்தாலும் அந்த ஹதீஸ் பேஸ் பண்ணி நான் சொல்கிறேன். கலா இருந்தாலுமே நோன்பு கலா இருந்தாலுமே சீக்கிரம் வச்சுருங்க.
நானும் வைக்கணும் இன்ஷா அல்லாஹ். எனக்காகவும் துவா செய்யுங்க. நானும் உங்களுக்காக துவா செய்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.